நாம் இடைவெளிக்கு முன்பாக மறிக்கொழுந்து என்கிற மூலிகையை கொண்டு கண்களில் ஏற்படக்கூடிய ரோகங்கள் மற்றும் உடலுக்கு வரக்கூடிய வெம்ம நோய்க்கான ஒரு அற்புதமான தீநீர் ஒன்றை நாம் பார்த்தோம். இப்பொழுது பிரண்டையை கொண்டும் பல்வேறு வகையான மூலிகை துணை பொருட்களையும் கொண்டு வாயு தொந்தரவுகள் மற்றும் குடல் புழுக்கள் எவ்வாறு அதை போக்கிக் கொள்ளலாம் என்பதற்கான மருத்துவத்தை இப்பொழுது பார்க்க போகிறோம். அன்பான நேயர்களே, ஒரு சிலருக்கு குடல் பகுதியில் புழுக்கள் இருக்கும். இவை புழுக்கள் வயிற்று பகுதியில் இருந்தால் அவர்கள் என்னதான் உணவு சாப்பிட்டாலும் அந்த புழுக்கள் அந்த சத்துக்களை உறிஞ்சிவிடும். அவர்கள் தேகத்தில் ஆரோக்கியம் இருக்காது. அதனால் அவர்களுக்கு வாயு தொந்தரவுகள் ஏற்படும், கேஸ்ட்ரிக் என்பார்கள். இதனால் அவர்களுக்கு வயிற்று உளைச்சல்கள் ஏற்படும். இந்த நோயிலிருந்து எவ்வாறு நம்மை மீட்டு கொள்ளலாம் என்பதற்கான மருத்துவத்தை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். அதற்காக எடுத்துக்கொண்ட மூலிகை பிரண்டை. பசுமோரில் நன்றாக 2 மணி நேரம் ஊற வைத்து தூய்மையான நீரில் கழுவி எடுக்கப்பட்ட பிரண்டை துண்டுகள் 25 கிராம். அன்பான நேயர்களே, சக்தி மரம் என்று அழைக்கக்கூடிய வேப்ப மரத்திலிருந்து வேப்பன் ஈர்க்கு. வேப்ப மரம் மிக சிறந்த ஒரு கிருமி நாசினி. பல்வேறு வகையான நோய்களுக்கு இடம் தராமல் அந்த நோயை விரட்டி அடிக்கக்கூடிய ஆற்றல் வேப்பனுடைய ஈர்க்கு உள்ளது. வேப்பன் ஈர்க்கை பல்வேறு வகைகளில் நாம் பயன்படுத்தலாம். வேப்ப மரம் மிகுந்த கசப்பு சுவை உடையதால் வயிற்று பகுதியில் உள்ள புழுக்களை படிப்படியாக சாகடித்துவிடும். மேலும் அதற்கு மிக சிறந்த கிருமி நாசினி. வேப்ப மரத்தினுடைய பட்டை, ஈர்க்கு அனைத்தும் மருத்துவ குணம் வாய்ந்ததால் நாம் வேப்பன் ஈர்க்கையும் எடுத்துக்கொள்ளலாம். 10 கிராம் அளவிற்கு வேப்பன் ஈர்க்கு. அடுத்ததாக வயிற்று பகுதியில் உள்ள பல்வேறு வகையான குற்றங்களை தீர்ப்பதற்கு மிகவும் அற்புதமான கிருமி நாசினியான ஓமம். ஓம தீநீர் என்றே நமக்கு கிடைக்கின்றது. ஓம தீநீரை நாம் சாப்பிட்டு வந்தால் வயிற்றில் உள்ள அத்தனை குற்றங்களும் நீக்கிவிடும். வயிற்று உப்பசங்கள் படிப்படியாக குறையக்கூடிய ஆற்றல் இந்த ஓமத்திற்கு உள்ளது. ஓம தீநீரை சிறு குழந்தைகள் கூட சாப்பிடலாம். அந்த அளவிற்கு மிகுந்த நற்பலன்கள் கொண்ட அற்புதமான பொருள் என்பதால் நாம் ஓமத்தையும் எடுத்து கொண்டுள்ளோம். அன்பான நேயர்களே, இவற்றை எல்லாம் கொண்டு பிரண்டை மற்றும் வேப்பன் ஈர்க்கை கொண்டு ஒரு தீநீர் ஒன்றை நாம் தயாரிக்கப் போகிறோம். அந்த தீநீர் எதற்காகவென்றால் வயிற்று பகுதியில் உள்ள புழுக்களை கொள்வதற்கும் வாயு தொந்தரவுகளை நீக்குவதற்கும் ஒரு அற்புதமான தீநீர் தயாரிக்கப் போகிறோம். முதலில் 200 மில்லி தண்ணீரை காய்ச்ச வேண்டும்.